நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அருகே கோவில் திருவிழாவில் பட்டாசு வெடித்ததில் 2 பேர் பலியாயினர், 5 பேர் படுகாயமடைந்தனர். கொல்லிமலை அடுத்த தின்னனூர் ஊர்ப்புறம் பகுதியில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவிலில் கடந்த 8 நாட்களாக திருவிழா நடந்தது. விழாவின் இறுதி நாளான திங்களன்று அதிகாலை பக்தர்கள் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். திருவிழா துவங்கிய நாள் முதல் கடைசி நாள் வரை தினமும் பட்டாசு வெடித்து கொண்டாடுவது வழக்கம். இதன்படி திங்களன்றும் அதிகாலை பக்தர்கள் பட்டாசு வெடித்தபோது அதிலிருந்து சிதறிய தீப்பொறி பட்டாசு வைக்கப்பட்டிருந்த மோட்டார் அறைக்குள் விழுந்தது. இதனால் அந்த அறை வெடித்து சிதறி தரைமட்டமானது. இவ்விபத்தில் சிறுவன் கதிர்வேல் மற்றும் புதுவளவைச் சேர்ந்த சின்னசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தில் காயமடைந்த 5 பேரை போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இன்று காலை திருவிழாவை முன்னிட்டு வான வேடிக்கை தொடர்பாக வெடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வெடியானது அருகில் இருந்த வெடி சேகரித்து வைத்திருந்த வெடிகள் மீது பட்டு விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 2 இறந்துள்ளார், 5 பேர் காயமடைந்துள்ளார்கள். காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். 23 ஆண்டுகளுக்கு பின்பு நடந்த கோவில் திருவிழாவில் நடந்த விபத்து குறித்து வாழவந்தி நாடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.